அட மோட்டு பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரர்களே, காத்துல பறக்கிற தாபா இதுதான் முதல் தாபா. நாம ஏரோப்ளைனுக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட டைரக்டா ஆர்டரை வாங்கிக்கலாம்ப்பா. எப்படி? அது மட்டும் இல்ல, நாம ஸ்பேஸ் கூட சூடான சுவையான சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கலாம். அதாவது பிளைன்ல வந்து இட்லி, வடை, பூரி, பொங்கல், சூடா சிக்கன் தந்தூரி இதெல்லாம் அந்த இடத்துல நினைச்ச இடத்துல கிடைக்காது இல்லையா? ஆனா நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்கும். ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒண்ணு இப்பதான் பாக்குறேனாப்பா. சிங்கம் சார், நீங்க தான் இந்த மோட்டு பத்துலு தாபாவை உங்க பொண்ணான கையால கட் பண்ணி திறந்து வைக்கலாம். நோ ஐ அம் வெரி சாரி, என்னால இதை திறந்து வைக்க முடியாது. நான் எப்போ உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு வந்தாலும் அது எனக்கே பெரிய ஆப்பா முடியுது. தயவு செஞ்சு என்ன விட்டுடு மோட்டு. ப்ளீஸ் சார், நீங்க அப்படி சொல்ல கூடாது. உங்க பொண்ணான கையால திறந்தாதான் எங்க பிசினஸ் வளர்ச்சி அடைஞ்சு நாங்க பெரிய லெவல்ல வருவோம். அதுக்காக வந்து திறந்து வைக்க சொன்னா கேளுங்க. எனக்கு அன்லக்கியா முடியுது. ஓபன் பண்ணவே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா அட பத்துலு, அது போதே அந்த ஃபிளைட் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆர்டர் வாங்கிட்டு வாப்பா. சீக்கிரம் போ. நான் மத்த ஃபிளைட்டுக்கு போன் பண்ணி என்னென்ன வேணும்னு கேட்டு வைக்கிறேன். ஜாக்கிரதப்பா. சார் வணக்கம் சார். எங்க கடையில சூடா டீ, காபி, வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா எல்லாமே சுட சுட ஆவி பறக்க கிடைக்கும் சார். கஜா பிளேன் ஆக்சிடென்ட் ஆக போதியா? பிளைட் இனி இந்த பக்கம் வராது. நம்ம கிட்ட தப்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற பத்துலு மாமியாரே. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்னென்ன சாப்பிட வேணும் சொல்லுங்க. ஃபிளைட்ல இருந்து தானே நீங்க பேசுறீங்க? சூடா டீல இருந்து என்ன வேணாலும் தரேன், சொல்லுங்க. இல்ல, நான் டேட் ஏர்லைன்ஸ்ல இருந்து பேசுறேன். முதல்ல எனக்கு தான் நீ ஆர்டர் கொடுக்கணும். இல்ல முதல்ல எங்களுக்கு தான் நீங்க ஆர்டர் செஞ்சு கொடுக்கணும். இல்ல, முதல்ல எனக்கு கொண்டு வா. இல்ல முதல்ல எங்களுக்கு தான் கொண்டு வரணும், புரியுதா? நான் சொல்றத கேளு. இல்ல நான் சொல்றத கேளு. இல்ல என் ஆர்டர் எடுத்துக்க. பத்துலு, நீ முதல்ல கீழே போய் சிங்கம் சாரை எப்படியாவது இங்க கூட்டு வந்துரு. ஏன்னா இப்பதான் பைலட்ஸோட யூனியன் சொன்னாங்க இந்த மாதிரி வானத்துல எல்லாம் தாபா திறக்க கூடாதான். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம ஆர்டர் எடுக்கலன்னா அப்புறமா இந்த தாபாவை மூட வேண்டிய நிலைமை வந்துரும்பா. அதாவது டாக்டர் ஜட்கா சார், நாங்க நீங்க கொடுத்த பிளைனிங் காரை வச்சுக்கிட்டு இங்க இருந்தே மேல ஆர்டர் எடுப்போம் சார். டாக்டர் ஜட்கா, நீங்க பிளேன்ஸ்ல எல்லாம் போய் ஆர்டர் எடுக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த டாபாவை மூட வேண்டி வரும். ஏற்கனவே 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பழைச்சு வந்திருக்கேன். இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நோ சான்ஸ். அதாவது இப்ப நாம போய் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த தாபாவை மட்டும் நாம கொள்ளை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பணக்காரங்கள் ஆயிடுவோம். மோட்டு பத்துல என்னையும் பார்ட்னர் ஆக்கிக்கோங்க. இந்த பிசினஸ்ல நான் சிறந்த முறையில செய்வேன். என்னோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாரும் தாபா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அடே பாக்ஸர், என்ன தாபால உங்களால என்ன செய்ய முடியும்? நல்லா தின்னுட்டு தூங்க முடியும், அவ்வளவுதான். அதை மட்டும் செய்யுங்க. நான் டான்ஸ் ஆடியே எல்லாரையும் கவருவேன். இங்க பாரு. ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் ஐயாவும் யாவும் 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 காப்பாத்துக்கடா. பாவிகளா, என்ன விட்டுடுங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை மேல இருந்து கீழே விழுந்திருக்கேன். இனிமே என்னால விட முடியாது. தயவு செஞ்சு விட்டுடு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன விட்டுடுங்க. இல்ல ஆமா, எல்லாரும் போயிட்டாங்க. என்ன பண்றது? சீக்கிரம் பறக்கிற ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் எல்லாரையும் காப்பாத்தலாம். வாங்க சீக்கிரம்.
இந்த இடத்த நல்லா அலங்கரிங்க, நிறைய பூவை கொண்டு வந்து கொட்டுங்க, புது புது பாட்டா போடுங்க, ஏன்னா இது இனிமே என்னோட தாபா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. பஞ்ச் டைலாக் விடு, நம்ம பஞ்சர் ஆகாம இந்த தாபாவை ஃப்ளையிங் கார்ல தூக்கிட்டு போற வழிய பார்க்கலாம் வா. முடிச்சிட்டீங்களா? கஜா கஜா, அங்க பாருங்கய்யா, நம்ம தாபாவை யாரோ இழுத்துக்கிட்டு போறாங்க. ஓ மோட்டு பத்துலு, அந்த ஜானாவா டான்றவன் தான் எடுத்துட்டு போறான். சீக்கிரம் வாங்க, நாம போய் அவனை எப்படியாவது பிடிக்கணும். சிங்கம் சார், என்ன அங்க நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க உங்க கையை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அட பாவிங்களா, விடுங்க. ஏன் உதவி உங்களுக்கு வேணும், ஆனா எனக்கே இப்ப உதவி வேணும், என்ன விட்டுடுங்கடா. பத்துல இன்னும் வேகமா போடா. கொண்டா கொண்டா. வாங்கடா வாங்க, மோட்டு பத்லு, இன்னைக்கு உங்களுக்கு நான் சரியான பாடத்தை புகட்ட போறேன். இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். தூளு தூளு, மிளகா தூளு, இப்ப வேணும் தூளு, போ. பாஸ் பாஸ், மிளகாத்தூள கொண்டு வந்துட்டேன். நல்ல வசமா மாட்டிக்கிட்டானுங்க. நீ முதல்ல போய் அந்த ஃபேனை போடு. ஆனா பாஸ் முன்னாடி நிக்கிறாரு, நான் எப்படி இந்த ஃபேன் ஆன் பண்ணுவேன்? நீ அத பத்தி கவலைப்படாத, முதல்ல ஃபேன் ஆன் பண்ணு. ஆமா பாஸ். எரியுதே, என்ன கொண்டுட்டு என் இடத்துக்கு வரணுங்கிறதா உன் ஆசையா? ஃபேனை எதுக்கு என் பக்கம் திருப்பி வச்ச? பாஸ் பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு பாஸ். முதல்ல உங்களுக்கு தானே காத்து கொடுப்பேன், மத்தவங்களுக்கு அப்புறம். அதனால தான் ஃபேனை உங்க பக்கம் திருப்பி வச்சேன். விளங்காதவனே, இவ்வளவு நல்லவனா இருக்க கூடாதுடா. நானே இதை பாத்துக்கிறேன். அதோ வந்துகிட்டு இருக்கானுங்க. என்னாலே முடியல, யாராவது மிளகாத்தூளை இப்படி தூவி விடுறது? பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, இப்ப அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. டேய் பத்துல மண்ட பையில, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லு சீக்கிரம். ஐடியா, அந்த பலூனை பூரா நம்ம வெடிக்க வச்சிடலாம் மோட்டு. என்னடா பண்றீங்க? உங்க தாபாவை நீங்களே அழிக்க போறீங்களா? நாம எஸ்கேப் ஆயிடலாம் வாங்க. பாஸ் பாஸ், பெட்ரோல் சுத்தமா தீந்து போச்சு, இனிமே இது பறக்காது. காப்பாத்துங்க, மோட்டு பத்லு, எங்களை காப்பாத்துங்க. பாஸ் பாஸ், அவங்க நம்மளோட எதிரிங்க. அவங்க கிட்ட நீங்க உதவி கேட்காதீங்க அட, பாஸ். வெட்டி முட்டோம், வீணா போன தண்டம். இப்ப அவங்க தான் நம்மளை காப்பாத்தணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அட கவலைப்படாதீங்கப்பா, என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. காப்பாத்துங்க. ஆஹா, காரங்கக்கா. காப்பாத்துங்க. என்னடா நடக்குதுங்க? வேணாம்டா. காப்பாத்துங்க மாமனாரே. காப்பாத்துங்க மாமியாரே. எங்களையும் மேல கூப்பிட்டுக்கங்க, காப்பாத்துங்க. டேய் குட்ட பையில, ஜானே மேல இருக்கிற நாங்களும் பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை
தடுத்து நிறுத்துறதுங்கிறது உங்களால முடியாத காரியம். என்னடா அங்க பாரு. வாங்க சார் வாங்க சார் வாங்க. நீங்க இந்த சேர்ல சௌகரியமா உட்காருங்க. குழந்தைய அந்த பெஞ்சில அப்படியே படுக்க வைங்க பார்க்கலாம். இல்ல வேண்டாம், இந்த சேர்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் போடுங்க. அது இந்த பக்கம் நகராது. என் குழந்தைக்கு பயங்கரமா பசிக்குதா. இவனுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு ஊட்டணும் தெரியுமா? அது இவன் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பாய் பாய்டா குட்டம் பயலே.